கடன் அப்படின்னா என்ன? கடன் வாங்குறது நல்லதா கெட்டது? கடன் ரொம்ப நல்லது. அது 6ஆம் இடத்து கடனா 8ஆம் இடத்து கடனா மாற்றுறதுக்கு காரணமே பயம்தான் முக்கியமான காரணம். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன். இதுதான் தீரா கடனா பெரிய கடனா மாறிக்கிட்டே இருக்கும். எறும்புக்கு ஒரு அறிவோ 2 அறிவோ தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மழை வருங்காலம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது. ஆனால் அதுக்கு வெயில் காலத்திலேயே சேமிக்க தெரியுது. வணக்கம், நான் உங்கள் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. கடந்த சில வீடியோக்களில் கடன் பற்றி பேசியிருந்தோம். அப்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதை ஜோதிட ரீதியாகவும் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கடன் அப்படின்னா என்ன? கடன் வாங்குறது நல்லதா கெட்டது? கடன் ரொம்ப நல்லது. நல்ல கடன் இருக்குது, கெட்ட கடன் இருக்குது. கடன் வாங்கி முதலீடு செய்யலாம், கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடாதுன்னு வாங்க. அதாவது லிவ் வித்தின் யுவர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ வழி இருக்குதோ அவ்வளோதான் செலவு பண்ணணும். உங்கள் வரவுக்கும் செலவுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். வருங்காலத்தில் வரப்போகக்கூடிய கிடைக்கக்கூடிய வருமானத்தை நம்பி இப்பயே செலவு பண்ணுறது தான் கடன். அப்போது உங்கள் செலவினத்துக்கும் கடனுக்கும் இருக்கிற தொடர்பு இருக்குது. அப்போ விரயம் அப்படிங்கிறது 12, 6ன்றது உங்கள் கடன். 2 விதமான இன்றைக்கி விஷயத்தை அங்கே பேச வேண்டியிருக்கு. கடன் ஏன் வாங்குகிறோன்றதை பார்ப்போம். கடன் தீர்ந்த பிறகு ஒரு சிலருக்கு சிக்கல் வரும். கடனெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு வெறுமை இருக்கும், அங்கே முன்னேற்றம் இல்லாத தன்மை உருவாகிடும். அப்போ கடன் முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான திறவுகோல். கடனை பயன்படுத்தி ஜெயிக்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே கடன் வாங்கிட்டு. இப்போ கடன் தப்பான விஷயம்னா அது 6ஆம் பாவம்னு ஒரு கட்டத்தில் 12 கட்டத்தில் ஒரு கட்டம் கடனுக்குன்னு ஒரு ஒதுக்குதல் இருக்காது. 12 விரயம் தப்பான ஒரு பாவகம்னா, வாழ்க்கையில் செய்யவே கூடாத விஷயம்னா அதுவும் இருந்திருக்காது. இதெல்லாம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் 12 கட்டங்களில் ஒரு 4 கட்டம் நமக்கு நெகட்டிவ் மாதிரி தெரியுது. ஆனால் அங்கே தான் முன்னேற்றங்களும் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் படிக்கவும் சொல்கிறோம். சரி, 6, 12. 6க்கு நேர் எதிர்பாவம் தான் 12. ஒரு வட்டம், ஒரு வீல், அதில் இருக்க கம்பியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான். ஒரு கம்பி நசுங்கிச்சு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பக்கம் வீங்கும். இப்படி தான் அந்த வட்டமாக இல்லாமல் ஒரு பக்கம் வீங்கி இருந்தால் அந்த வீல் எப்படி ஏற்றத்தாழோடு ஏறி இறங்க டம்மு 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 டம்முன்னு போகுமோ அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு பக்கம் இல்லாமல் 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும். கடனும் விரயமும் ஒரு பேலன்ஸ்குள்ளார இருக்கிற விஷயம். அதே மாதிரி தான் நம்ம 6 பேசிகிட்டு இருக்கோமோ 8 பேச வேண்டாமான்னா, 8 தீரா கடன். தீரா கடன் அப்படிங்கிறது 2ஆம் பாவத்துக்கு எதிர்பாவம். அப்போ வருமானத்துக்கு எதிர்பாவகம். அப்போ தீரா கடன் எங்கேருந்து வருதுன்னா, கடன் இல்லை, அது வருமானம் குறைவுன்றது அர்த்தம். வருமானத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதும், ஏற்கனவே செய்த வினைகள் அதை நம்ம பிளான் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணாததுனால இன்றைக்கி தவறான ஒரு முடிவில் நிற்குது அப்படிங்கிறது தான் 8ஆம் பாவம், தீரா கடன் அப்படிங்கிறது. இப்போ 6 கடன் அடைக்கும்போது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 15,000 ரூபா நான் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த இஎம்ஐ முடிஞ்ச பிறகு உடனேவே நமக்கு இன்னொரு கடன் தான் உருவாடும். அப்போ அந்த கடன் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணுன்னா, 15,000 இஎம்ஐ கட்டுறீங்களா, எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய சேமிப்பு இருக்கணும். சேமிப்புன்றதும் 12ஆம் பாவம். உங்கள் சேமிப்பும் இஎம்ஐயும் எடுத்து வச்ச பிறகு பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதை தான் உங்களுக்கு விரயம் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். உங்கள் முதலீடு போக மிச்சம் இருக்கிறது தான் விரயத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒழுக்கம் இருக்கவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. 6க்கும் 5க்கும் தொடர்பு இருக்குது. ஒழுக்கம் 5, 5ஆம் பாவகம், சரிங்களா? அப்போ 6 கடன்றது அதை சரி பண்ணணும் அப்படின்னா 5லேருந்து செயல்படுத்தணும். அப்போ 12 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்களோ அவ்வளோக்குள்ள சேவிங்ஸ் பண்ணி முடிக்கும்போது, இப்போ எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. இந்த 10 லட்சம் கடன் முடிக்கும்போது என்கிட்ட 10 லட்ச ரூபா சேவிங்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். இல்லைன்னா எங்கே ஆரம்பிச்சிங்களோ அப்போ அதில் பாதாளத்தில் இருந்து கடனில் அடைச்சா மீண்டு ஜீரோ வந்த பிறகு ஒரு பேலன்ஸ் திரும்ப வெறுமை இருக்கும். முன்னேறத்துக்கு வழி இல்லாமல் போயிடும். அது பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லி பேசணும். இப்போ இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கணும். எமர்ஜென்சின்னு நினச்சி சேவிங்ஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் எமர்ஜென்சிக்குன்னு சேவிங்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எமர்ஜென்சி தேடி வரும். குறைந்தபட்சம் 6 மாதத்திலிருந்து 1 வருடத்துக்கு உங்கள் செலவுகள், குடும்ப அத்தியாவசிய செலவுகள் எவ்வளோ இருக்குதோ அதை 6 மாதமோ அல்லது 1 வருஷமோ பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு லிக்விட் கேஷ்
எடுக்கக்கூடிய மாதிரி எஃப்டி போடலாம் அல்லது கோல்டாக போடலாம். இந்த மாதிரி சேவிங்ஸுக்கு நிறைய வழிகள் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எது பொருந்துதுன்னு பார்த்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். இப்போ 2 ஈக்குவேஷன் இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு. உங்கள் முதல் செலவு முதலீடாக இருக்கட்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நீங்கள் மனசில் எப்பவுமே வச்சுக்கணும். பணம் வந்ததா முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடணும். அது என் பணம் இல்லை, என் குடும்பத்துக்கான எதிர்கால பணம் அப்படின்னு எடுத்து வச்சிடணும். அது போக அடுத்தது தான் இஎம்ஐ, அடுத்தது தான் செலவு அப்படின்னு வரும்போது கை முதல்ல டைட் ஆகிடும். விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கட் பண்ணுறீங்க. அதுதான் இதில் இருக்கிற விசேஷமே. 2வது விஷயம், எவ்வளோ கடன் அடைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண உங்களுக்குள்ளார ஒரு உற்சாகமும் ஒரு தன்னம்பிக்கையும் கூடிக்கிட்டே வரும். அது 6ஆம் இடத்து கடனை 8ஆம் இடத்து கடனை மாற்றுறதுக்கு காரணமே பயம்தான் முக்கியமான காரணம். அப்போ அதை உழைக்கிறதுக்கு இந்த சேவிங்ஸ் உங்கள் மைண்டில் இருக்க கான்ஃபிடென்ஸை ஜாஸ்தி பண்ணணும். இந்த கடன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 10 லட்சம் கடன் முடிச்சிங்கன்னா 10 லட்சம் எஃப்டி இருக்கணும் அல்லது வேறு ஏதோ லிக்விடபிள் கேஷாக இருந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணணுன்றதுக்கான தெளிவும் தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட கூடுதலாக இருக்கும். இது 6ஆம் பாவத்து நிகழ்வு. 8ஆம் பாவத்து நிகழ்வு எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த 6 ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணாத போது தான் 8 அப்படிங்கிறது உருவாகுது. தீரா கடன் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த தீரா கடனுக்கு காரணம் முதல்ல திட்டமிடாமல் செயல்படுதல். முதல் விஷயம், சரிங்களா? அது 3 திட்டமிடல்ன்றது 3. சரியான திட்டமிடல் இல்லைன்னா தீரா கடன் உருவாகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் வருமானம் பேலன்ஸ் எங்கே இருக்குன்னா வருமானத்தில் இருக்குது. வருமானத்தை கூட்டாததுனால தீரா கடன் உருவாகுது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற தீரா கடன்கள், வாக்கு கொடுத்ததை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு கடனை இன்னொரு கடனை வச்சு பேலன்ஸ் பண்ணுறது, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இதுதான் தீரா கடனாக பெரிய கடனாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது கடன் அடைக்கிறதுக்கு வருமானம் வந்து தான் கடன் அடைக்கணும். அதை இன்னொரு கடனை வச்சு அடைக்க ஆரம்பித்தாலே இந்த தீரா கடன் பெருகிடும். அப்போது வருமானம் கூட்டுறது 1, திட்டமிடல் 2. இது 2ம் 6ல் இருக்கும்போதே செஞ்சிங்கன்னா 8ன்றது உங்களுக்கு வராமல் இருக்கும். சரி, இந்த சேவிங்ஸை உடைக்கலாமா? எப்போ உடைக்கலாம் அப்படின்னா, கடனை அடைச்ச பிறகு தான் உடைக்கலாம். அது வரைக்கும் உடைக்கக்கூடாது. அது என்ன எமர்ஜென்சி வந்தாலும் இந்த காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோமோ அது பண்ணணும். முதல்ல இந்த ஒழுக்கத்துக்கெல்லாம் வந்தால் தான் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் நடக்கும். எல்லார்கிட்டையும் திறன்கள் எல்லாத்தையும் சமமாக தான் கடவுள் கொடுத்துருக்காரு. பட் நம்ம திட்டமிடல் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், கடன்களை சரியாக பயன்படுத்த தெரியாமல் இதை வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுது. அப்படிங்கிறனால தான் இந்த ஒழுக்கங்களை கற்றுக்கணும். பொருளாதார ஒழுக்கம், அதாவது ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் அனுபவத்தில் பார்த்தது. ஒரு எறும்பு, திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இதுதான், எறும்புக்கு 1 அறிவோ 2 அறிவோ தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மழை வருங்காலம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது. ஆனால் அதுக்கு வெயில் காலத்திலே சேமிக்க தெரியுது. அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய நேரம், நல்ல நேரம் இருக்கும்போதே மோசமான நேரம் வரும்போதும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இருந்தால் உங்கள் வருமானம் ஒரு பிரச்சனையே இல்லை. நிறைய பேர் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு கேட்குறாங்க, இன்கம் ஸ்டெபிலிட்டின்னு கேட்குறாங்க, ஜாப் செக்யூரிட்டின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல, என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும். அப்போது ஸ்டெபிலிட்டி எங்கே இருக்குன்னா, உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் நிர்வாகம் பண்ணுற விதத்தில் மட்டும்தான் இருக்குது. அது சின்ன காசாக பெரிய காசான்னு இல்லை. இன்ஃபேக்ட் சொன்னால், நான் இப்போ சம்பாதிக்கிறதே கம்மியாக இருக்குது சார், நான் எப்படி சார் சேமிக்கிறது? இன்றைக்கி இந்த சம்பாத்தியத்திலேயே உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கலன்னா பெரிய காசு வந்தால் உங்களால் சேமிக்கவே முடியாது. நானே ஜோதிடம் பார்த்து தான் வருமானம் கொண்டு வரேன். வருமானம் ஜோதிடம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு 100 ரூபா வந்ததா அதில் 20 ரூபா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு நான் வச்சுக்கிறேன். அப்படி வைக்கும்போது மட்டும்தான் முன்னேற்றம் வரும். இது ரொம்ப ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கட்டாயம் ஜெயிப்பாங்க. மேலே கீழே ஏற்றம் இறக்கம் இது வாழ்க்கையில் ரொம்ப சகஜம். ஆனால் இறக்கம் வரும்போது நீங்கள் நிதானமாக நடந்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒழுக்கம்னே சொல்கிறோம். நல்ல நேரத்தில் நல்லா இருக்கிறது பெருசு இல்லை, கெட்ட நேரம் வந்தாலும், கெட்ட நேரம்னு ஒன்று தனியாக இல்லை, ஆனால் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்ததுனாலும் அந்த நேரத்துலையும் உங்களால் நிதானமாக செயல்படுறதுக்கு பணம் ஒரு காரணமாக இருக்காமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். வாங்க, ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.